ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ரிலீஸ் ஆன காந்தாரா சாப்டர் 1 படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய லெவல்ல இருந்துச்சு. ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் பல மடங்கு அதிகமாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தான் நம்ம இங்க பார்க்க. அதுக்கு முன்னாடி இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத லைட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்தவரைக்கும் காந்தாரா காட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு ராஜாவும் அவருடைய பையனும் போறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நெறைய மாயாஜால மந்திர சக்திகள் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அத பார்க்கறதுக்காக, அத அடையறதுக்காக இவங்க 2 பேரும் போறாங்க. போன இடத்துல அந்த ராஜா எதிர்பாராத விதமா செத்துடுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ராஜாவோட பேரன் அரசனாகறான். அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த மாரி நம்ம தாத்தா அங்க போய் இறந்தாரு. அவருக்கு என்ன ஆச்சு? உண்மையிலே அங்க என்னதான் இருக்கு? அப்படின்றத நோக்கி இவரோட பயணம் தொடருது. அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய கதைங்க. இது நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். பட் குரோனாலாஜிக்கல் முறைப்படி இந்த திரைப்படத்த அவங்க ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்காங்க. அத நீங்க பாருங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ரிஷப் செட்டிய பொறுத்தவரைக்கும் காந்தாரா 1 அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் போர்ஷன் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் போர்ஷனுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த திரைப்படம். ரிஷப் செட்டி வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. ஒன் மேன் ஆர்மி. ஏன்னா இந்த படத்திலே கொஞ்சம் பேர் தான் நோன் ஃபேஸா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அன்னோன் ஃபேஸ் தான். அப்படி இருந்தாலும் கூட எங்கேயுமே நமக்கு போர் அடிக்கல, லேக் ஆகல, எதுவுமே ஆகல. சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த படத்துல நடிச்ச ருக்மிணி வசந்த் அவங்களுடைய ரோல அவங்க சிறப்பா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சீன்ல வந்தா கூட ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த ஒரு பிக்சருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை தவிர்த்து டெக்னிக்கலி இந்த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு. அது காரணம் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 125 கோடி ரூபாங்க. ஆனா நீங்க படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் மாரி இருக்கும். அது எப்படி அந்த பிரம்மாண்டத்த கொண்டு வந்தாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பார்க்கும்போது வியந்த ஒரு விஷயம் அதுதான். நீங்க ஒவ்வொரு சீன்லயுமே அவ்ளோ பிரம்மாண்டம் இருக்கும். ஒரு சங்கர் சார் மாரி 2 சங்கர் படம் எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரியான ஒரு ஒரு கிராண்டியர் விஷுவல்ஸ் தான் காமிச்சிருந்தாங்க. அந்த காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், அந்த கலர் டோனா இருக்கட்டும், அந்த காடுகள காட்டுன விதமா இருக்கட்டும், எல்லாமே அவ்ளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் திரைப்படங்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதே ஒரு 125 கோடி ரூபாய் நம்ம ஆளுங்கிட்ட குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதுல 100 கோடி ரூபாய் ஆர்டிஸ்டோடைய சம்பளம், ஹீரோவோட சம்பளம், டைரக்டரோட சம்பளம் இப்படியே போயிட்டு இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 25 கோடி ரூபாய்ல தான் நம்ம ஆளுங்க படம் எடுப்பாங்க. ஆனா அங்க அப்படி இல்லாம, அந்த 125 கோடி ரூபாய்ல அதிகபட்சம் ஒரு 10 கோடி தாங்க ஆர்டிஸ்ட்க்கு குடுத்திருப்பாங்க. மத்த எல்லாமே இந்த புரொடக்ஷன் வேல்யூல போட்டதுனால தான் அந்த பிரம்மாண்டம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க தெரியுது. அதுதான் இந்த படத்தினுடைய இவ்ளோ பெரிய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க அந்த கதைய அந்த கன்டென்ட் மேல நம்பிக்கை வச்சு அதுல முதலீடு பண்றாங்க. ஆனா நம்ம ஆளுங்க ஹீரோஸ் மேலயும், டைரக்டர்ஸ் மேலயும் முதலீடு பண்றாங்க. அதனால தான் சமீப காலமா எந்த ஒரு தமிழ் படமும் எதிர்பார்த்த லெவலுக்கு போல. அதுக்கு இதுதான் காரணம். சரி, இந்த காந்தாரால வேற என்ன கொண்டாடுறதுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு கதையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கொண்டாட்டம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி ஃபன்னியா, காமெடியா இந்த மாரி தான் போகும். ஏன்னா காந்தாரா 1 நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 20 மினிட்ஸ் போர்ஷன் அவ்ளோ இன்டென்ஸா இருக்கும். அதனுடைய ஒரு ப்ரீக்வல் வருது அப்படின்னும்போது அதே இன்டென்ஸோட இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்து போய் உட்கார்ந்தேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் ஒரு மாரி ஜாலியா, கலகலப்பா அப்படி கொண்டு போறாங்க. அதன் பிறகு இன்டர்மிஷன்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதன் பிறகு செகண்ட் ஹாஃப்ல அந்த ரேசி ஸ்க்ரீன் பிளே இருக்கு இல்லையா? எங்கேயுமே உங்க 1 இன்ச் கூட உங்கள நகர விடாம அப்படி கொண்டு போய் படத்த முடிச்சிருக்காங்க. காந்தாரா சாப்டர் 2 வரதுக்கான ஒரு லீடையும் இந்த திரைப்படத்துல குடுத்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த திரைப்படம் வசூல்ல ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா காந்தாரா 1ஏ ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை இந்த படம் பீட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் கிடைக்குதுங்க. நீங்க காந்தாரா 1 உங்களுக்கு ரொம்ப சூப்பரா புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்கள பல மடங்கு வியக்க வைக்கும். அந்த 20 மினிட்ஸ் மட்டும் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூட இந்த திரைப்படம் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நீங்க இந்த காந்தாரா திரைப்படத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த திரைப்படம் உங்களுக்கு எவ்வளவு புடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ.